வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு மெய்க்கூடல்ல நம்ம வந்து கற்றாழை எப்படி சாப்பிட்றது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறோம். எடுத்துட்டு இந்த உள்ள இருக்க ஜெல்ல எடுத்து மாதவிடாய் பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை, உடல் சூடு, குழந்தை தள்ளி போகுது, குழந்தை பிறக்கிறது லேட் ஆகுது, தள்ளி போகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து கற்றாழை தான். இந்த கற்றாழையை நம்ம இந்த ஜெல் மாதிரி வரும், அவ்வளோ ரொம்ப சாப்பிட வேண்டாம். குழந்தைங்களுக்கு இந்த ஒரு பீஸ் கொடுத்தா போதும். அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட போதுமானது. பெரியவங்களா இருந்தாங்கன்னா இதுல ஒரு 2 பீஸ் அவ்வளவுதான். சும்மா அப்படியே மென்று சாப்பிட்டுட்டு சர்க்கரையை சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். அப்படி இல்லை ஜூஸ் போட்டு குடும்பமே எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும்னா எல்லாத்தையும் போட்டு அரைச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம். கண்ணை மூடிட்டு குடிச்சிடலாம், நல்லாதான் இருக்கும். இதை 7 முறை கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு தண்ணியில கழுவி இருக்கோம், இன்னும் 6 தண்ணியில நம்ம கழுவணும். இதை கழுவிட்டு அதை பயன்படுத்தணும். ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து சோற்று கற்றாழை. தம்பி சொன்ன மாதிரி சோறு, இது உள்ள இருக்கிறதா தான் சோறுன்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லா விதமான நம்ம நவநாகரிக இதுல எல்லாம் பயன்படுத்துற எல்லா ஷாம்பு, எல்லா அந்த பியூட்டி கான்ஸ், இந்த புறா திங்ஸுக்கும் இதுதான் பேஸ்மெண்டா இருக்கும். கத்தால தான். நாங்க சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்றாங்கன்றத பார்ப்போம். நம்ம இதை வந்து சிவ மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கடவுளை வேண்டிட்டு அப்படியே சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமானது. சோற்று கற்றாழை திருவிழா இன்றைக்கு வந்து நம்முடைய மெய்க்கூடல்ல வந்து சிறப்பா நடைபெறுகிறது. நல்லா மெண்டு சாப்பிடலாம், ஒண்ணுமே செய்யலாம், யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகேயா? நன்றி. ஜெல்லி 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 பாரு, ஜெல்லி ஜெல்லி நல்லா கசக்குதா என்ன? கசக்கல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. உங்களுக்கு பொங்குது, சந்தோஷம் பொங்குது. சாப்பிடுங்க, மொழி, கண்ணு, மொழி, மூக்கு எல்லாம் பேசணும். ஏன் ஆனந்தி கசக்குதா? அப்படி ஜெல்லு மாதிரி வா வானு வா வர்ணி வா 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 கேட்டு வாங்குறாங்க. வெரி குட். உனக்கு இவ்வளவு நேரம் 7 தண்ணியில போட்டு கழுவி. வாழ்த்துக்கள், சூப்பர், அருமையான சோற்று கற்றாழை திருவிழாவில் நான் உண்மையிலே பிராமிஸா சொல்றேங்க. இதுக்கு முன்னாடி கத்தாழை சாப்பிட்டா ஒமட்டிக்கிட்டு வரும், ஒரு குமட்டல் இருக்கும். அதனால பயந்துகிட்டே சாப்பிடுறது இல்ல. இன்னைக்கு நம்முடைய இயற்கை ஆர்வலர்கள், நம்முடைய ஆவியரை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளைகள் 2 பேரு ரொம்ப சிறப்பா அந்த சர்வீஸை பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சபாஸ் கைதட்டு கொடுங்க. 7 முறை சுத்திகரிப்பு பண்ணுவாங்க. 7 முறை சுத்திகரிப்பு. ரொம்ப நான் யூடியூப்ல பார்த்திருக்கோம், செஞ்சதில்ல. எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பாக்குறோம், அதை வந்து செயல்படுத்துற ஆரம்பிங்க. இன்னைக்கு உண்மையிலே செயல்படுத்தி இத்தனை குழந்தைகள் பாருப்பா, எத்தனை குழந்தைகள் காமிங்கப்பா. இத்தனை குழந்தைங்களுக்குமே அருமையா சாப்பிட்டுருக்காங்க. ஒருத்தர் கூட கொமட்டல. 2வது முறை கேட்டு வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே காய் சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டே கசந்ததுதான். அருமையான சிவ மூலிகை சாப்பிட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம வாரம் வாரம் வீட்டுல பண்றோம், ஓகேவா? இல்லாட்டி இங்க வந்து கண்டிப்பா பண்ணணும். ஒரு விஷயத்த வாழ்க்கையில நிறைய, உலகத்துல எதையுமே எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை அனுபவிக்கணும். இன்றைக்கு சோற்று கற்றாழை திருவிழா முழுமையா அனுபவிச்சிருக்கோம். நான் அனுபவிச்சிருக்கேன், நான் நல்லா சாப்பிட்டிருக்கேன். அதுபோல எல்லாருமே நல்லா சாப்பிட்டுருக்கோம். இதை வந்து உலகுக்கு எடுத்து சொல்லுவோம். நம்முடைய ஒரே மூலிகை சோற்று கற்றாழைய நம்முடைய வாழ்வின் ஒரு லட்சியமா எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்கா சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கசப்பு சாப்பிடணும் இல்லைங்க. ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அருமையான சோற்று கற்றாழை எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பர். வீட்டுல வளர்க்கவும் செய்யணும். வளர்க்க ரொம்ப நல்ல விஷயம். உண்மையே சொல்ல போனா, ஏன்னா நெகட்டிவிட்டி இல்லாம போயிடும். காற்றில் வளரக்கூடிய தாவரம் இப்படி வச்சிருந்தா கூட அது வளர்ந்துகிட்டு, காற்றுல ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அது வளரும். இன்னைக்கு சோற்று கற்றாழை திருவிழா அருமையா முடிஞ்சிருக்கு. ரொம்ப உடம்ப கவனிச்சு பாருங்க, ஒன்னொன்னே கவனிச்சு பார்க்கும்போது உடம்ப கவனிங்க. அடுத்த வாரம் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அற்புதமான மூலிகை. எல்லாரும் ஒத்துழைப்போட செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு நன்றி 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 நன்றி. ஆனா யாரும்